வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கன்னட எழுத்தாளர் கல்புர்கி கொலை, பாஜக பிரமுகர் குல்கர்னி மீது மைவீச்சு என்று தொடர்ந்து இந்துத்துவாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிர்த்துக் கொண்டே இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. இந்துத்துவாவுக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற முத்திரை ஒவ்வொருத்தர் மீதும் குத்தப்படுகிறது. தமிழகம் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துத்துவா பேசும் சக்திகளுடைய இயக்கங்களுடைய கட்சிகளுடைய செயல்பாடு வரையறையை தாண்டி செல்கிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு நாடு முழுக்க உள்ளாகிறது. தமிழகத்தில் இந்த இந்துத்துவ இயக்கங்களை பிரபலமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கூடிய தலைவர்கள் ஒருவர் இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் திரு அர்ஜுன் சம்பத் இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சி நம்முடைய விருந்தினராக இணைகிறார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. கேட்கலாம். வணக்கம். இந்த விவாதங்களுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிப்படையிலேயே எங்களுடைய ஊடகங்களுடைய செயல்பாடு பற்றிய ஒரு சந்தேகம் வருது. இந்துத்துவ இயக்கங்கள்லாம் வரம்பு மீறி செயல்படுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது போன்ற இந்துத்துவ இயக்கங்களுக்கு ஒரு கூடுதலான வழக்கத்துக்கு தேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. அதாவது இந்துக்கள் இந்து உணர்வு பெற்றவர்களாக சிந்தித்து அவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த, அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த துவங்குகிற பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வட மாநிலங்களிலாவது இந்த ஹிந்து அமைப்பு ஹிந்து உணர்வு என்பது பரவலாக அங்கே நேரிட்ட பாதிப்பின் காரணமாக அவ்வப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே இப்பொழுது இந்த ஹிந்து சமய உணர்வாளர்கள் வெளிப்படையாக பேச துவங்கி இருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படி பேச துவங்கியதையே நீங்கள் ஏதோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து விட்டதாக நினைப்பது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு என்னை விட மிகப்பெரிய ஆழ்ந்த புலமை உண்டு. ஏச்சுக்கும் பேச்சுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியாததில்ல. பேச்சுக்கள் துவேஷ பேச்சுக்களாக மாறுகிற போது அது ஏச்சுக்களாக மாறுகிறது. இப்ப இந்துத்துவ இயக்கங்கள் நீங்க சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய ஹிந்து மதத்தை பரப்பக்கூடியவர்களாக, சமயக்குறவர்களாக, நாயன்மார்கள் போல, இன்னும் சொல்ல போனா ஆதீன கர்த்தர்கள் போல இருக்கும்போது அவருடைய பேச்சுக்கு எந்த சர்ச்சையும் வருவதில்லை. ஆனால் ராமகோபாலனோ அர்ஜுன் சம்பத்தோ மற்றும் இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் சர்ச்சைக்குள்ளாயின. இந்து மதத்தை பரப்புவது நோக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மற்ற மதத்தை துவேஷிப்பது நோக்கமாக இருந்தால் சர்ச்சைக்குள்ளா. நீங்கள் குறிப்பிடக்கூடிய ராமகோபால்ஜியோ அல்லது ஆதீன கர்த்தர்களோ எந்த காலத்திலும் துவேஷ பேச்சுக்களுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. இந்து சமய மக்களை ஒன்றுபடுத்துவதும் இந்து சமய மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சீர்கேடுகளை சரி செய்து இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாப்பதற்காக இயக்கம் நடத்துவதுதான் எங்கள் வேலையை ஒழிய நாங்கள் அடுத்த மதத்தவரை துவேஷித்து பேசுவது எங்கள் வேலை அல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்து சமயத்தின் மீதான விமர்சனங்களும் துவேஷமும் தான் பன்னெடுங்காலமாக இங்கே நடந்து வருகிறது என்பது உங்களுக்கே தெரியும். ஒரு 30 நாளைக்கு முன்னாடி 30 நாளைக்கு உள்ளே அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுகிறார். மாட்டுக்கறி தின்றுதான் ஆக வேண்டும் என்று விருப்பம் கொள்பவர்கள் பாகிஸ்தானுக்கு போகட்டும் சொல்லி சொல்றார். கோயம்புத்தூர் நடந்த நிகழ்ச்சியில கன்னட உங்களுடைய போல சக இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்தும் போது ஒரு 30 நாளைக்கு உள்ள சொல்றார். அது மத துவேஷம் இல்லையா, இன துவேஷம் இல்லையா? இதுல மத துவேஷம் என்பது துளியும் கிடையாது. என்னவென்று சொன்னால் கடந்த 60 நாட்களாக, அதாவது மராட்டிய மாநிலத்தில் சாப்பிட விரும்புவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட விரும்புவர்கள் பாகிஸ்தான் போங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவது துவேஷம் கிடையாது. துவேஷம் இல்ல. நான் சொல்ற விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதாவது மராட்டிய மாநில அரசாங்கம், பட்னவிஸ் அரசாங்கம் அங்கே ஒரு பசுவதை தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். உடனடியாக இங்கே தமிழ்நாட்டிலே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எப்படிப்பட்ட எதிர்ப்பு? கவர்னர் மாளிகை முன்பாக சென்று மாடருக்கும் போராட்டம். அதற்கு அடுத்தது திராவிட இயக்கங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லா இடங்களிலும் மாட்டுக்கறி விருந்து நடத்துவோம் என்று சொல்லி பொது இடங்களிலே அவர்கள் கட்சி கூட்டங்களிலே மாட்டுக்கறி விருந்து நடத்துவோம் என்று மிகவும் அனைத்து மதத்தவரின் அல்லது அனைத்து மனித நேயர்களினுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப ஏதோ மாட்டுக்கறி முஸ்லிம்கள் மட்டுமே சாப்பிடுகிறார்கள் அல்லது மாட்டுக்கறி என்பது நீங்க இவங்க அசைவ உணவு என்பது எப்படி பிரச்சாரம் பண்றாங்க. இவங்க எல்லாம் பொது இடத்துல இந்த மாதிரி எல்லாம் மாட்டுக்கறியை சாப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க சொல்றீங்க. போராட்டமா நடத்த அதே பட்னவிஸ் அரசு, அதே மகாராஷ்டிரா அரசு ஜெயினுடைய திருவிழாக்களுக்காக 4 நாட்கள் 5 நாட்கள் கூடுதலாக எந்த கறிக்கும் அனுமதி கிடையாது சொல்லும் போது அது ஜெயின மத பாஜகவுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய உங்களை தீவிரமா இருக்கக்கூடிய சிவசேனா இயக்கம் அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. ஏன் எதிர்ப்பு தெரிவித்தது? அதுதான் நாங்க சிவசேனா கேள்வி முடிச்சுக்கிறேன். சிவசேனா இயக்கம் கறிக்கான தடைக்கு எதிராக போராடினா அது நியாயமான உணர்வு.
அதே போல மாட்டுக்கறி சாப்பிடா சொல்லி பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு சொன்னா அது வந்து உங்களுக்கான எதிர்ப்பா சார்? அந்த மாதிரியான ஒரு போராட்டம் தமிழகத்திலே நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இங்க தமிழ்நாட்டுல வந்து மாட்டுக்கறிக்கு தடை விதிச்சுட்டாங்களா? தமிழ்நாட்டுல வந்து வேற ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுடைய உணவு விஷயங்களிலே தலையிட்டு இருக்கிறதா? மகாராஷ்டிரத்துல நடந்திருக்கு, நீங்க அங்க போராட்டம் பண்ணுங்க. டெல்லியில நடந்தா நீங்க அங்க போராட்டம் பண்ணுங்க. இங்கே தமிழர்களாகிய நாங்கள், இந்துக்களாகிய நாங்கள் பன்னெடுங்காலமாக பசுமாடு என்பதை தெய்வமாக பூஜித்து வருகிறோம். காஷ்மீர் பிரச்சனை பத்தி அர்ஜுன் சம்பத் ஏன் பேசுறாரு? ஈழத்தமிழர் பிரச்சனை பத்தி அர்ஜுன் சம்பத் ஏன் பேசினாரு? அங்க போய் பேசுங்க சார். இது பிரச்சனைகளை பேசுவதல்ல, இது கலவரத்தை உண்டு பண்ணுது. பிரச்சனைகளை பேசலாம் சார், நீங்க விமர்சனங்களை முன்வையுங்கள். காஷ்மீர் பிரச்சனை பற்றி அர்ஜுன் சம்பத் பேசுவாரு, ஈழ பிரச்சனை பற்றி அர்ஜுன் சம்பத் பேசுவாரு. உணர்வுபூர்வமான விஷயம். அதே மாதிரி உணர்வுபூர்வமான விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கும் உங்கள் போராட்ட முறைகளுக்கு வித்தியாசம் இல்ல. நடு ரோட்ல வந்து மாட்டை அறுப்பேன், கவர்னர் மாளிகை முன்னாடி மாட்டை அறுப்பேன், அது வந்து ஏதோ ஒரு சிறிய இயக்கம். எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் கோசாலைகள் அமைக்க கூடாது, கோசாலைகளை மூட வேண்டும், கோசாலைகளை முற்றுகையிடுவது, இதெல்லாம் நடத்தியது யார்? இத்தனைக்கு பிறகும் கூட தெருக்களில், கோவில் முன்பாக, பொது இடங்களிலே கொண்டு வந்து மாட்டிறைச்சியை வேக வைத்து அந்த மாட்டிறைச்சியை கடித்துக் கொண்டு பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்க வகையிலே அநாகரிகமான போராட்டத்தை நடத்திய இவர்களை கண்டித்தால் என்ன தப்பு? நான் கேக்குறேன், அவங்க வந்து இயக்கம் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட போராட்டம் நடத்துறாங்க, அது உங்களுக்கு உடன்பாடு இருக்கு, முரண்பாடு இருக்கு, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இத நீங்க வந்து ஒட்டுமொத்தமா இந்துக்களுக்கு எதிரான விஷயம் ஏன் முடிவு கண்டு கேக்குறேன். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இந்துக்கள் இல்லையா? மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இந்துக்கள் இருக்கிறார்கள். நீங்க சொன்னீங்களே இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிடணும், பாகிஸ்தான் சொன்னீங்களே, மாட்டுக்கறி சாப்பிடலாம் பாகிஸ்தான் போய் சொன்னீங்க இல்லையா? அப்ப மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இந்துக்கள் எங்க போகணும்? மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இந்துக்கள் இங்கே இருக்கலாம். இந்துக்கள் ஒன்னும் பூராமே எல்லாரும் வந்து எல்லாருமே சைவ உணவு பழக்க வழக்கம் உள்ளவர்கள் கிடையாது. மாட்டுக்கறி சாப்பிடுற இந்துக்கள் இங்க இருக்கலாம், மாட்டுக்கறி சாப்பிடுற முஸ்லிம்கள் பாகிஸ்தான் போகணும். மாட்டுக்கறி சாப்பிடுற முஸ்லிம்களை சொல்லல சார், மாட்டுக்கறி விருந்து பொது இடத்திலே எங்கள் மனது புண்படும் நடத்தக்கூடிய வகையிலே போராட்டம் நடத்துபவர்களையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் தான் வெளிப்பட்டோம். ஏன் போராட்டம் நடத்தினாங்க? மாட்டுக்கறி சாப்பிடறதுக்கான தடை சொல்றாங்க. யார் தடை சொன்னா? இங்க தமிழ்நாட்டுல என்ன தடை? தமிழ்நாட்டுல தடை இல்லைங்க. நாளைக்கு ஒரு இடமா பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு விஷயம் கேளுங்க. மாட்டுக்கறி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பசு கோமாதா எங்கள் குலமாதா. இந்த மாட்டினுடைய உயிர் போய்விட்டது என்று கண்ணீர் வெடித்துக் கொண்டு மாடுகள், அந்த மாட்டினுடைய இடையனுடைய உயிர் போய்விட்டது என்று மாடுகள் கண்ணீர் வெடித்த போது திருமூலர் அவருடைய உயிரிலே, அந்த உடலிலே புகுந்து திருமந்திரங்களை கொண்டு வந்தார். பசுமாடு நீதி கேட்பது, தன்னுடைய கண்ணுக்குட்டியை வந்து தேர்கால இளவரசன் இடறி விட்டார், அந்த பசுமாட்டுக்கு நீதி கொடுக்க புராணங்கள். நான் சொல்றது நம்ம தமிழ்நாட்டுல நான் என்ன சொல்றேன், பசுவை தாயாக நினைக்கிறேன் பால் இருந்து. இதே தமிழ்நாட்டுல வாசலுக்கு போனீங்க, வெளியே போனீங்கன்னா எல்லா கடையிலுமே பீஃப் வந்து தெளிவா ஊர் கூடி வெளியில போர்டு போட்டு விக்கிறான், எல்லாரும் சாப்பிடுறான். இந்து முஸ்லீம் கிடையாது, எல்லாரும் சாப்பிடுறான். ஏன் தெரியுங்களா? இப்ப அந்த போர்டுல எல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, ஹலால் செய்யப்பட்ட உணவு. நீங்களே ஒரு பொங்கல் வச்சு கடா வெட்டி கொண்டு போய் உணவு கொடுத்தா அவங்க சாப்பிடுறது இல்ல. இப்போ கடைகளில கூட ஹலால் செய்யப்பட்ட உணவு, அதுக்காக ஹலால் செய்யப்பட்ட உணவு எல்லாரும் சாப்பிடுறாங்க. அவன் ஹோட்டல்காரன் ஹலால் செய்யறான், ஹலால் செய்யாம போறான். ஹோட்டல்காரன் எல்லாருக்கும் அவனுடைய விற்பனைக்கு என்னென்னலாம் செய்யறான் அதெல்லாம் செஞ்சு. இப்ப நாங்க கடா வெட்டி நீங்க வந்து எங்களுடைய சாமிக்கு கடா நேர்ந்து விட்டு அதை வெட்டி வச்சாதான் சாப்பிடுவோம் சொல்லி நாங்க ஏன் ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்க கூடாது? யாரையும் விருப்பம், நீங்க உங்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் தவிர்க்க பாக்குறீங்க. யாரையும் எந்த ஹோட்டலையுமே யாரையும் வலுக்கட்டாம கூட்டம் சாப்பிடுறாங்க. அவங்க வந்து ஹலால் பண்றாங்க, பண்ணல, அது தனிப்பட்ட. நான் கேக்குறது, சாமானிய மக்கள் சாப்பிட துவங்கி விட்ட பிறகு இந்துக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் பாகிஸ்தான் போய் சொல்றது ஒரு துவேஷம் இல்லாம வேற என்ன? சாமானிய மக்கள் இந்துக்கள் சாப்பிடுகிறார்கள் என்பது உங்களுடைய அதீதமான கற்பனை. சாப்பிடுகிறவர்களும் இருக்கிறார்கள். நீங்க கேரளாலயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ மாட்டுக்கறி சாப்பிடுறவர்களும் இருக்கிறார்கள். ஆனா எல்லாருமே வந்து பசுவை வணங்கத்தக்கதாக அனைவருமே போற்றுகின்றார்கள். பசுக்கறிய அநேகமா இந்துக்கள் சாப்பிடுகிறது இல்லை என்பதுதான் இங்கே நிலைப்பாடு. லைட்டா இப்ப வந்து முதல்ல சாப்பிடுறாங்கன்னு சொன்னீங்க, இப்ப அநேகமா சொல்லுவீங்க. அப்ப நாங்க சாப்பிடறோம் இந்துக்கள் சொல்ல போறீங்க. பசு மாமிசம் சாப்பிடுறவங்களை எப்படி சார் நம்ம ஒத்துக்க முடியும்? பசுவை தாயாக நினைக்கிறோம், தெய்வமா நினைக்கிறோம். இந்த உணர்வுகளுக்கு கூட மதிப்பளிக்காமல் நீங்கள் வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு கோவில் முன்பாக வந்து மாட்டுக்கறி தொங்க விடுறீங்க. நான் கோவில் முன்பாக பொது இடங்களில் வந்து மாட்டுக்கறி விருந்து நடத்துறீங்க. இல்ல, எப்படி ஒரு தமிழன் தன்னை ஒப்புக்கொள்ள முடியும்? இல்ல, நினைக்கிறேன் மாட்டுக்கறி விருந்து நடத்துறவங்களோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா பலாட்டி ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களை விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு நீங்க யாருக்காக போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இந்து இயக்கங்கள், இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சாப்பிடுறாங்க. நிறைய பேர் பழக்கப்படுத்தப்பட்டிருக்காங்க சார். அதை மாத்தணும். அவர்களுக்கு அதை மாத்தி
அவர்களுக்கு இந்த விஷயத்தை செய்யணும். அதுதானே எங்க இயக்கம், அதுதானே எங்களுடைய உங்களுடைய இயக்கம். அது மாதிரி தெரியல. நீங்க வந்து நம்மகிட்ட ஏதாவது தமிழகத்தில இருந்து கேரளத்திற்கு சட்டவிரோதமாக கால்நடை செல்வங்கள் கடத்தப்படுகிறது. எங்கள் இயக்க தொண்டர்கள் தடுக்கிறார்கள், காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள், கோசாலைகளை கொண்டு வந்து வைக்கிறோம். அவர்கள் கோசாலைகளை கூடாது. அந்த பசுமாடுகளை விற்பவர்கள் யார்? அந்த பசுமாடுகளை லாரியில் ஏற்றுபவர்கள் யார்? அந்த பசுமாடுகளை லாரியில் ஏற்றி கேரளா கொண்டு விற்பவர்கள் யார்? அத்தனை பேருமே நீங்கள் சொல்லக்கூடிய 99 விழுக்காடு இந்துக்கள். 99 இல்ல, கொஞ்சம் குறைவான விழுக்காடு இந்துக்கள் வியாபார நோக்கத்திலே அதை செய்கிறார்கள். அதை நாங்கள் தடுக்க வேண்டியது எங்களுடைய. இந்துக்கள் பசு விற்கிறார்கள், இந்துக்கள் பசு உண்கிறார்கள், இந்துக்கள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எதிர்த்து அந்த சமூகத்தை மட்டும் எதிர்க்கல. இந்துக்கள் தான் போராட்டம் நடத்துறாங்க. திராவிட சேர்ந்தவங்க யாரு? அவங்களுக்கு மதம் கிடையாது. அவங்களுக்கு மதம் கிடையாதா? சரி, அவங்களுக்கு மதம் கிடையாதுன்னா அவங்க ஏன் பண்டிகை விருந்து நடத்தக்கூடாது? உங்களுக்கு ஒரு இயல்பு புரியும், உங்களுக்கு ஒரு இயல்பு புரியும். அதாவது நீங்க திரும்ப திரும்ப எங்க போறீங்கன்னா இந்துக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னா முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க கேக்குறீங்க. உங்களுடைய அதுதான் நான் முதல்ல ஆரம்பிச்சேன். நோக்கம் வந்து மாட்டுக்கறி தின்பது அவங்க நோக்கம் அல்ல. இந்து சமய தமிழ் சமய உணர்வுகளை புண்படுத்துவது. இந்து மக்கள் கட்சியுடைய நோக்கம் இந்து மக்களை முன்னேற்றுவதாக இல்லை, முஸ்லீம் மக்களை புண்படுத்துவதாக இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து விருந்து எல்லாம் வந்து பண்றாங்க, அவங்க ஏன் பாகிஸ்தான் போன்னு சொல்றீங்கிறதா ஒரு கேள்வி நினைக்கிறேன். நீங்க அதற்கு பதில் சொல்லாம அவன் ஏன் வந்து பன்னிக்கறி வைக்கல, அவன் ஏன் மாட்டுக்கறி சாப்பிடுறான், அவன் ஏன் வைக்கிறான், வேற என்ன பாஷையில சொன்னா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. எத்தனை வருஷமா இது நடக்குது? நீங்க என்னதான் முற்றுப்புள்ளி யார் வைக்கிறது? ஏன் இதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கல? எப்படி அரசாங்கம் இதை அனுமதிக்குது? சட்டவிரோதமா என்ன நடக்குங்க? சட்டவிரோதம் கோவிலுக்கு முன்பாக, கோவிலுக்கு 100 அடிக்குள்ளாக எத்தனை இடங்கள்ல எங்கள் கிரிவல பாதையிலே எங்கள் பழனிமலையை சுற்றி எத்தனை இடங்கள்ல மது மாமிச கடைகள் புனித நகரம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகும் இன்னைக்கு ஏன் அவைகள் நீடிக்கிறது? அதை அகற்றி இருக்க வேண்டாமா? வைக்கிறதே அரசாங்கம். வைக்கிறதே அரசாங்கம் இல்ல, சட்டம் அரசாங்கம் வச்சிருக்க புனித நகரம். அதை அகற்ற சொல்லிதான் போராடுறோம். நீங்க சொல்லக்கூடிய அரசாங்கம் நீங்க சொல்லக்கூடிய கிரிவல பாதையில மதுபான கடை வைக்குது. ஆமா, வைக்க கூடாது. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்ன செய்யணும் இல்ல. நான் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு யார சொல்றீங்க? அதான் நான் கேட்கிறேன். பாகிஸ்தானுக்கு வந்து பசுக்கறி சாப்பிட பாகிஸ்தான் போகணும்னா இந்தியால இருந்து கேரளாவை, ஜம்மு காஷ்மீரை, வடகிழக்கு மாநிலங்களை, மேற்கு வங்கத்தை, இங்க எல்லாமே பகுதியிலையும் பல பகுதிகளில் தமிழர்கள், மலையாளிகள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க, மைனாரிட்டி ஆயிட்டாங்க. அவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. அங்கே ஒரு குட்டி பாகிஸ்தானையும் பல்வேறு விதமான பகுதிகளையும் அங்கே அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அங்க வந்து அவங்க பாகிஸ்தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க? முஸ்லீம்கள் அனைவருமே பசுமாமிசம் சாப்பிடுவார்கள். அவங்க பெரும்பாலும் சாப்பிடுறது இல்ல. குரான்ல வந்து பசுமாமிசம் சாப்பிடணும்னு எங்கேயும் கிடையாது. தெரிஞ்சு நான் கேட்டிருக்கிறேன், குரான்ல கூட பசுவை போற்ற வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு எப்படி இந்த மத உணர்வுகளை புண்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இதை சேராத, அதாவது யாரு கூட சேரக்கூடாது அவங்களோட சேர்ந்துட்டு இதை பண்றாங்க. இது இந்து முஸ்லிம் நல்லிணக்கத்திற்கு எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்தது. இதோட இன்டர்நெட் வரக்கூடிய பிரச்சனை கேரளா உட்பட மேற்கு வங்கம் உட்பட வடகிழக்கு மாநிலம் அங்கெல்லாம் பசு சாப்பிடுவது, பசுக்கறி சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாதிரி 2 வயதுக்கு 10 வயதுக்கு மேல நோய்வாய்ப்பட்ட, கறவை இழந்த, இது மாதிரி ஒரு விதிமுறைகளை வகுத்து வந்து பசு வந்து கொல்லப்பட அனுமதிக்கல. அங்க வந்து முழுமையாவே பசு கொலை வந்து சாத்தியம், அனுமதிக்கப்பட்ட விஷயமா இருக்கு. ஒரு விஷயம் கேளுங்க, அத்தனை மாநிலம் மேற்கு மாநிலம் நான் சொல்ற இத்தனை மாநிலங்கள் நீங்க சொல்லக்கூடிய மேற்கு வங்கம், கேரளா, வடகிழக்கு மாநிலம் அத்தனையுமே பசுவதை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அத்தனை மாநிலத்தையும் சேர்த்து பாகிஸ்தான் சேர்த்துருமா? அந்த அத்தனை மாநிலத்திலையும் பாகிஸ்தான் சேர்த்துருமா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய தேசிய அளவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மாநிலங்களிலும் பசுமாடுகளை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். அதுல என்ன தப்பு இல்ல? நீ உங்களுடைய பேச்சுக்கள் துவேஷ பேச்சுக்களா இருக்கு. இப்ப நீங்க பேசும்போது கேரளால இந்துக்கள் வந்து மைனாரிட்டியில் ஆயிட்டாங்க சொல்லிட்டு ஒருவரு சேர்த்து சொல்றீங்க. கேரளால ஒரு ஹிந்து முதலமைச்சரா வர முடியாது சொல்லிட்டு இன்னொரு மலையாளி முதலமைச்சரா சொல்லிட்டு இன்னொரு என்ன சொல்றீங்க? அங்க ஒரு குட்டி பாகிஸ்தான் உண்மைதானே? முஸ்லீம்கள் அதிகமா இருந்தா அந்த பாகிஸ்தான். ஆமா, 14 சட்டமன்ற எம்எல்ஏக்கள் இல்ல சார், அவங்க இல்லாம அங்க ஆட்சி யாரும் தீர்மானிக்க முடியாது. அவர்களுக்காக தனி மாவட்டம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்காக பல்கலைக்கழகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு நேரத்திலே இந்துக்களும் கட்டாயமாக நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. நூலகங்கள் அங்கே திறக்கப்படுவதில்லை, வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை. அரபு எழுத்துக்கள், உருது எழுத்துக்கள். அப்ப அது குட்டி பாகிஸ்தான் எல்லாம் என்ன? அதாவது நீங்க நல்ல உணர்ச்சிகரமா பேசுறீங்க. உண்மைகளை சொல்ல பாகிஸ்தானை பற்றிய இந்தியர்களுடைய பார்வை, இந்துக்களுடைய பார்வை அது ஒரு எதிரி நாடு என்பது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றிய பார்வை அவர்கள் எதிரி என்பதல்ல. நீங்கள் அப்துல் கலாமுடைய தலைமையை பின்பற்றினால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்கள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானையும் இணைத்து இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடம் பயங்கரவாதிகள் கொண்ட தோற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள். அன்றாடம்
காஷ்மீர் தெருக்களிலே பாகிஸ்தான் கொடி உயர்த்தி காட்டப்படுகிறது. ISIS இயக்கத்தினுடைய பேனர்கள் பிடிக்கப்படுகிறது. அங்க ISIS ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலே அங்கே ஒரு வழிபாட்டு தலத்தின் முன்பாக 100 இளைஞர்கள் ISIS டி-ஷர்ட் போட்டு நிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? தவறா திசை திருப்பாருங்க. எனக்கு அந்த சம்பவம் தெரியும். நான் சொல்றேன், ஒரு 10-15 இளைஞர்கள் ஆர்வ கோளாறு காரணமா செஞ்சாங்க. ஆமா, நான் சொல்ல எங்களுக்கு எந்த வழக்கும் பதிவு செய்யப்படல. அதுக்கு காரணமா இருந்த ஒரு சகோதரர் வந்து விசாரிக்கப்பட்டாரு, கண்டிக்கப்பட்டாரு, செய்யக்கூடாது சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டார். அவ்வளவுதான். இப்ப கூட ஆர்வ கோளாறுல ISISல சேர்ந்துட்டாங்க. அங்க அவரை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணாங்கன்னு இப்ப திருப்பி கூப்பிட்டுருக்காங்க. ஆர்வ கோளாறுல கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, திருப்பி வர்றாங்க. இப்படியே கவுன்சிலிங் பண்ணிட்டே இருந்தா எப்ப சார் இந்த பயங்கரவாதத்துக்கு முடிவு? ஒரு கேளுங்க, ஒரு மனிதன் தவறான பாதைக்கு போனாங்கனால ஒட்டுமொத்த சமூகத்தை முத்திரை குற்றம் சாட்ட கண்ணீர் வெடித்திருந்தால், அந்த ஒட்டுமொத்த சமூகம் அப்துல் கலாம் பின்னால் திரண்டிருந்தால், நாங்க ஏன் சார் அவங்களுக்கு விரோதமா பேசுறோம்? நாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தில் யார் யாக்கூப் மெமன் பின்னால போறாங்களோ, யார் போகல, நீங்க அங்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கூட்டம் போச்சு யாக்கூப் மெமன் பின்னாடி. வீரப்பனுடைய 11வது ஆண்டு நினைவேந்தல் சொல்லி நாம் தமிழர் இயக்க சீமான் வந்து மிகப்பெரிய போஸ்ட் ஓட்டுறாரு. அப்ப நீங்க அவரை கேட்டிருக்கீங்களா, என்னப்பா வீரப்பனுக்குலாம் நீ போஸ்ட் ஓட்டுறீங்க, வீரப்பன் வந்து இந்திய அரசால சுட்டுக் கொல்லப்பட்டவன் வந்து கொள்ளையடிச்சு அப்படின்னு நீங்க யாரும் கேட்கலையே. அப்ப அவர் வந்து அவருக்கு பிடித்த ஒருத்தர் வந்து பெரியாள போட்டுலாம், அவங்க வந்து பெரியாள போட்டக்கூடாது. வீரப்பன் ஒரு கடத்தல்காரராக அறியப்பட்டவர். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்குது. அந்த வீரப்பன் தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவன் என்று சொல்லி சில பேர் தூக்கி பிடிக்கிறார்கள். இத்தகைய அரசியலை நாங்க ஆதரிக்கலையே. இல்ல, நான் சொல்றேன், இல்ல வீரப்பன் சமூகத்தை சார்ந்தவர்களோ அல்லது வீரப்பனை தூக்கி பிடிப்பவர்களோ ஃபத்வா விதித்து எங்கள் தலைவர்களை தொடர்ந்து படுகொலை செய்யவில்லையே. வீரப்பன் சமூகத்தை சார்ந்தவர்களோ அவரை தூக்கி பிடிப்பவர்களோ கோவையிலே குண்டு வைத்து அப்பாவி மக்களுடைய உயிரை குடிக்கவில்லையே. எங்கள் நாட்டுக்கு விரோதமாக, எங்கள் சமயத்திற்கு விரோதமாக, எங்கள் பண்பாட்டிற்கு விரோதமாக அன்றாடம் எங்களை இன்றைக்கு என்ன சொல்றது, காவி கொடி பிடிச்சாலே இந்து தலைவர் சொன்னாலே உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழலை தமிழகத்தில் உருவாக்கி இருப்பது யார்? இவர்களை எதிர்த்து நாங்கள் விமர்சனத்தை முன்வைப்பதில் என்ன தவறு? நான் சொல்ற கேளுங்க, இது போன்ற படுகொலை எதிர்த்து கடுமையான குரல் கொடுத்தே ஆக வேண்டும், மாற்று கருத்து இல்ல. எப்படி அகலக்கூடிய படுகொலை எதிர்த்து குரல் கொடுக்கப்படுகிறதோ அதே போல ஆடிட்டர் ரமேஷுடைய படுகொலை எதிர்த்து குரல் கொடுக்கணும். நான் மறுக்கல. ஒரு நிமிஷம் வீட்டுக்கு எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் கண்டித்தார்கள். இன்றைக்கு ஆம்பூரிலே காவல்துறையினர் தாக்கப்பட்டிருக்கிறார்களே, பெண் காவலர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே, எத்தனை அரசியல் கட்சிகளிடமிருந்து கண்டன குரல் வந்தது? இல்ல, அவங்க ஏன் கண்டனம் தெரிவிக்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? கண்டனம் தெரிவிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் மதசார்பற்ற தன்மை. கூடாதுன்னு சொல்ல, ஆமான்னு சொல்ல, எல்லாத்தையுமே ரத்தம் நாங்க சிந்தினா தக்காளி சட்னியா? இல்ல என்ன சார் இது? இல்ல, நான் சொல்றேன், இந்த சிந்தனை உங்களுக்கு ஏன் வருது? ஒவ்வொருத்தரும் வர வேண்டிய சூழல்ல நாங்க இருக்கோம் சார். எங்க ஊர்ல எங்களுக்குன்னு சொந்த நாட்டுல நாங்க வாழ முடியாத சூழல் இருக்கும் சார். அவங்க மெஜாரிட்டி ஆயிட்டாங்கன்னா எங்களுடைய ஊர்வலங்கள் போக முடியல. சென்னை திருவல்லிக்கேணி மெயின் ரோடு எல்லாம் போகுது, ஆடு மாடு போகுது, ஊர்வலம் போகுது. விநாயகர் ஊர்வலம் போக கூடாதுங்கிறாங்க. என்ன நியாயம் இது? இல்ல, விநாயகர் ஊர்வலம் தமிழ்நாட்டுல பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. திரு சம்பத் வந்து ரொம்ப கவனமா விவாதங்களை திசை திருப்பிட்டே போறாரு. நான் பாராட்டுறேன். ஆனா என்ன கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க வந்து என்ன சொல்லணும், அதை என்ன கேள்வி நீங்க தான் கேக்குறீங்க பாருங்க. அதான் பெரிய விஷயம். நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல நீங்க வைக்கக்கூடிய பாயிண்ட்கள் வந்து திசை திரும்பி போகும்போது அதை நிறுத்தி நான் மாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. தமிழ்நாட்டுல விநாயகர் சதுர்த்தி வந்து ஊர்வலங்கள்லாம் வந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மை இடத்துல போக முடியலன்னு சொல்றீங்க, அது தவறான தகவல். தமிழ்நாட்டுல முஸ்லீம்கள் பெரும்பான்மை இடத்துல பல இடங்களில் போயிட்டு இருக்கு. முஸ்லீம் சகோதரர்கள் வரவேற்றுக் கொண்டு அத்தகைய நிகழ்வுகள் அவ்வளவுதான். அதே போல ஒரு சில இடங்களில் தடை இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகளோடு ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு சில இடங்கள்ல வரவேற்கப்படுவது போலவே ஒரு சில இடங்கள் தடை இருக்கிறது. தடை விதித்தது இஸ்லாமிய அமைப்புகள் அல்ல, தமிழக அரசாங்கம். அப்ப அந்த இடத்துல அமைதியா ஊர்வலத்துக்கான உத்தரவாதம் தர வேண்டியது நீங்கள். மாறாக நீங்க வந்து முஸ்லிம்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. முஸ்லிம்களை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை பற்றி நாங்க பேசவே இல்லை, அவர்களை புண்படுத்த நீங்கள் பொது வெளியில அப்படித்தான் சொல்றீங்க. பொது வெளியில நீங்க இப்ப சொன்னீங்க அங்க முஸ்லிம்கள் அதிகமாக ஒரு குட்டி பாகிஸ்தான் உருவாக்கிட்டாங்க சார். இன்னைக்கு முஸ்லிம்கள் அதிகமானா மிக தெளிவா தெரிஞ்சுக்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த நகராட்சி பகுதியில் விவேகானந்தருடைய நினைவு தூண் 4 முறை இடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எங்களுடைய மக்கள் முஸ்லீம் பெரும்பான்மையான கிராமங்களிலே வாழ்கின்ற பொழுது ஜமாத்துக்கு போக வேண்டியதா இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியறது இல்ல. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை ஆயிட்டா சபைகளின் ஆட்சி, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை ஆயிட்டா ஜமாத் ஆட்சி. காவல்துறை நுழைய முடியவில்லையே, ராணுவம் நுழைய முடியவில்லையே கோட்டை மேட்டுக்குள்ள. அப்ப நாங்க எப்படி அங்க இருக்கிறது? யார் எங்களுக்கு பாதுகாப்பு? எங்க ராணுவம் நுழைய முடியல? எங்க கோட்டை மேட்டுல குண்டு வெடிப்பப்ப என்ன நடந்தது? ராணுவத்தை வெளியே துரத்தி விட்டாங்க. குண்டு வெடிப்பு நடக்கும்போது, குண்டு வெடிப்புக்கு முன்னாடி என்ன நடந்தது? காவல்துறை செல்வராஜ் படுகொலையின் போது என்ன நடந்தது? இஸ்லாமிய பெரும்பான்மை பகுதியில் போய் ஒரு சோதனை நடத்த சொல்லுங்க. காவல்துறை சோதனை சாவடிகள் உடை தெரியப்பட்டன. 2 காவல்துறையினர் கத்தியில குத்தப்பட்டார்கள்.
நீங்க பாருங்க எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஒரே பக்கமா கொண்டு போறீங்க. ஒரே பக்கமா எங்களுக்கு நேரடி கர்நாடகால ஒரு எழுத்தாளர் இயக்கக்கூடிய தன்னுடைய சிந்தனையை எழுத்து மூலம் மட்டுமே அர்ஜுன் சம்பத் மேல கோஷமோ ஊர்வலமோ ஆர்ப்பாட்டமோ எழுத்து மூலமே பண்ண கல்புர்கி வந்து கொலை செய்யப்படுகிறார். அவர் வந்து கல்புர்கி யாரால கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏதாவது தீர்மானமா போலீஸ் விசாரணையில வந்திருக்கா? ஒரு நிமிஷம் அத உடனே எங்க பார்வை எப்படி இருக்குன்னா செத்தவன் வந்து கீசங்கன்னா பொன்னவன் பீமங்கிற மாதிரி. கல்புர்கியினுடைய எழுத்துக்களை நாங்கள் கண்டித்தோம். ஏன் சந்தேகம் வரும்னா நீங்களும் கண்டிச்சிட்டீங்க. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல இருந்து எல்லாருமே கண்டிச்சாங்க. அப்படியே மாறி மாறி கண்டிச்சே போனாங்க. கண்துடைப்புக்காக அடிக்கக்கூடிய கண்டனங்களை வந்து எல்லாருக்கும் கல்புர்கி வந்து தனிநபர் எப்பொழுதும் நாங்கள் கல்புர்கியுடைய கொலையின் போது எல்லாருமே போலீஸ்ல வந்து பிரேமா ஃபசிமா ஒரு பூர்வாங்க முகாந்திரம் இருக்குதான். அந்த முகாந்திரம் எங்க வருது? அவருக்கான சொந்த பகையோ தனிப்பட்ட பகையோ கிடையாது. அவங்க என்ன முடிவு பண்றாங்க? அதான் சொல்ல வரேன், விசாரணை இயல்பாக தெரியக்கூடிய விஷயம். அவர் வந்து யார் அந்த படுகொலை செய்திருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதிலே மாற்று கருத்து கிடையவே கிடையாது. சொல்லுக்கு சொல்தானே ஒழிய சொல்லுக்கு உயிரை எடுப்பது என்பதை நாங்கள் எப்பொழுதும் ஆதரிப்பது அல்ல. வன்முறையை விரும்புகிறவரும் அல்ல. சட்டப்பூர்வமாகத்தான் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும். அக்லக் என்பவர் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டு சொல்லி இருந்தாரா இல்லையாங்கிறதே தனிக்கரையா. ஆமா, ஆனா மாட்டுக்கறி சொல்லியே போய் கடுமையா தாக்கி கொன்னே விட்டாங்க. நடவடிக்கை எடுங்க சார், கடும் நடவடிக்கை எடுங்க. அது யார் ஆட்சியில் நடந்திருக்கு? உத்தரப்பிரதேசம் ஸ்டேட் கவர்மெண்ட் கடுமையா நடவடிக்கை எடுங்க. அதே மாதிரி யார் நியாயப்படுத்த? அதே மாதிரி நீங்க சொன்ன சம்பவம் நடவடிக்கை எடுங்க போயிடலாமே. நீங்க உணர்ச்சி போட்டு எங்களுடைய இந்துக்கள் வாழ முடியல, வாழ முடியல. தமிழ்நாட்டில் அக்லக் மேட்டர்ல சட்டம் தன் கடமையை செய்து உங்களால இயல்பா சொல்ல முடியுது. மற்ற மேட்டர்ல செய்து நீங்க அமைதியா கடமை செய்யலையே. அங்க செஞ்சதா? அங்க செஞ்சதா? மத்திய செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மாநில அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? மகேஷ் சர்மா வந்து அடிபட்ட காவலர்களை இன்னை வரைக்கும் தமிழக முதலமைச்சர் அடிபட்ட காவலர்களை, அடிபட்ட ஜெயிலரை தமிழக முதல்வரோ எதிர்கட்சி தலைவரோ அனைத்து கட்சி தலைவர்களோ போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்களா? இந்து சமூகத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் தைரியமா நடமாட முடியல. அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? எங்க பேசுறீங்க? அங்க பாகிஸ்தான் ஆயிடுச்சு, அங்க பங்களாதேஷ் ஆயிடுச்சு சொல்றீங்களே. இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி கூட உத்தபுரத்துல மீண்டும் உத்தபுரத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயத்திற்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை, அவர்கள் போட்ட மாலையை கொண்டு மரத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அந்த மாலையை கல்ட்டுன்னு சொல்றாங்கன்னு மீண்டும் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் அந்த இடத்திலே சாதி பூசலை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்த பொழுது அதை நாங்கள் முறியடித்தோம். தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஹிந்துலே ஹெட்லைன்ஸ்ல போட்டான், வந்து சந்தோஷமா சாமி கும்பிட்டு போனான்னு. இந்த விஷயங்களை தீர்க்க வேண்டியது நாங்கள் சார். தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒரு கிறிஸ்தவ தலைவரா வச்சுட்டு இதை எப்படி நீங்க தீர்க்க முடியும்? உத்தபுரத்துல இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உத்தபுரத்துல அதுக்கு தீர்வு கண்டு சேஷ சமுத்திரத்துல ஒரு தேரை வந்து அவங்க ஊர்ல அவன் நடத்துறேன் பார்த்தா காலை தாண்டி போகும்போது தேரை செஞ்சு கொடுத்தது பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த அவங்க தான் செஞ்சு அவங்க எரிச்சது. ரெண்டு தெருக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில அல்லது 2 சமூகங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனை அதை சரி பண்ணுங்க. முதல்ல சரி பண்ணுங்க. முதல்ல இந்துக்கள் இருக்கக்கூடிய பிளவு, வேறுபாடு, பாகுபாடு இதை சரி பண்றதுக்கான இந்து மக்கள் கட்சி அதற்கு செய்யற மாதிரி இல்ல, ராமகோபால் அதுக்கு செய்யற மாதிரி செய்யல. எப்பயுமே பாகிஸ்தான் என்ன பண்ணுது, முஸ்லீம்கள் இந்த உங்களுடைய பாரம்பரிய அவர்கள் இவர்களை தூண்டி விடுகிறார்கள். சுய பரிசோதனை என்ன சொல்றாரு? நாங்களாம் முஸ்லீமா மாறணுங்கிறார் சேஷாபுரத்துல. எதற்காக அவர் மாறணும்? மீனாட்சிபுரத்தில் நடந்தது. மீனாட்சிபுரத்தில் நடந்து அவர்களுக்கு சமத்துவம் கிடைத்து விட்டதா? அது அப்புறம் பெண்களுக்கு அவருடைய மாப்பிள்ளை கிடைச்சது. அவருடைய கோபம் உங்களுக்கு புரியுதா? புரியல. அவருடைய கோபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அம்பேத்கர் மதம் மாறின சார். பின்ன எதுக்காக மாறணும்? இந்த ஜாதியத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த ஜாதிவாதிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக அவர் மதம் மாறினார். அதை செய்யுங்க. அதை செய்யறதா சார் எங்க வேலை. எங்க வேலை செய்யறதுக்கு நீங்க எங்க விடுறீங்க? 2 பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது 2 தனிநபர் பிரச்சனை, 2 குடும்ப பிரச்சனை. அத கட்சி பிரச்சனை ஐயா மாத்துறீங்க. ஏன் அந்த இடத்துல போலரைசேஷன் உருவாக்குறீங்க? இன்னைக்கு வட மாவட்டங்கள்ல முழுக்க அவர்கள் இந்த சேரி மக்களுக்கும் காலனி மக்கள், அதாவது அடுத்த தரப்பு மக்களுக்கும் மோதலை உருவாக்குவதில் வெற்றி கண்டு விட்டாங்க. யாரு? அது நான் நேரடியா சொல்றேன், பாமகவும் விடுதலை சிறுத்தைகள். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல தேவர் தேவேந்திர அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்தவங்க கட்டபொம்மனுடைய அந்த படையில ஒரு பக்கம் வெள்ளையத்தேவன் ஒரு பக்கம் தேவர் தேவேந்திர போட்டி உங்க கூடவே முந்தானத்து வரைக்கும் இருந்த உங்களுடைய அன்பு சகோதரர் யுவராஜ் அவர் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாங்க, அப்படிலாம் அலோவ் பண்ண முடியாது, அடுத்த சமூகத்தை கல்யாணம் நாங்க பிள்ளை வளர்த்தி நாங்க வந்து அடுத்த கொடுக்குறாரு அவர் சொல்றாரு. எங்க கூடவே இருந்தார் யுவராஜ்னு சொல்றீங்க. நான் அனைத்து சமுதாய தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டுகிற பொழுது யுவராஜ் பங்கெடுத்துக் கொண்டார். ஒரு 5 முறை என்னோடு அவர் பங்கெடுத்துக் கொண்டார். அவர் வந்து சாதி நல்லிணக்கம் என்கிற அடிப்படையிலும்
ஹிந்து ஒற்றுமை என்கிற அடிப்படையிலும் எங்களுடைய பணிகளுக்காக அவர் வந்து கலந்து விட்டாங்க ஒழிய அவருடைய எல்லா நடவடிக்கைக்கும் நான் எப்படி பொறுப்பெடுத்து இளவரசனுடைய மரணமும் கோகுல்ராஜுடைய மரணமும் வந்து இரு சமூகங்களுக்கான நல்லிணக்கத்துக்கான முயற்சியா? நல்லிணக்கத்துக்கான முயற்சி இல்ல, அந்த மரணம் என்பது நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சி. அதை வந்து நியாயப்படுத்தும் முயற்சியில் இருக்கிறார் யுவராஜ். அதை நியாயப்படுத்த யுவராஜ் கிட்ட நீங்க அதை பத்தி கேளுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் யுவராஜும் அத்தனை இந்துக்கள் தானே? இந்துக்கள். அவங்களுக்கே அது வரல, அவங்களுக்கே திருத்தல. அவர்களுடைய கட்சியை வலிமைப்படுத்திக் கொள்ள இத்தகைய மலிவான தந்திரங்களை கையாளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டும். உங்களுடைய போதனைகளை ஏன் அவர்களுக்கு அதனாலதான் அனைத்து சமுதாய கூட்டங்கள் நாங்கள் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடத்துகின்றோம். இந்த சாதி மோதல்களை அல்லது இந்த வித்தியாசங்களை நாமளே சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியை பல இடங்கள் எடுக்கிறோம். இன்னைக்கு சேஷபுரத்தில் அந்த தேரை இந்து மக்கள் கட்சி தன்னுடைய சொந்த செலவில் தயார் செய்து கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறோம். அங்க தேரோட்டம் நடத்துவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா அரசு எங்களை அங்கே உள்ள போக அனுமதிக்க மாட்டேங்குது. நீங்க கூட பிரச்சனை பெருசாக்கிறீங்க. என்ன பிரச்சனை பெருசா? தேரோட்டம் என்ன பிரச்சனை பெருசா? தேரோட்டம் கிடையாது, எல்லா சுவாமிகளையும் கூட்டிட்டு போறோம் சார். ஆமா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து சுவாமிகளையும் ஏன் அரசு அனுமதிக்க கூடாது? ஏன்னா நீங்க அந்த பிரச்சனை சரியா கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்து மக்கள் கட்சியோ மற்ற இயக்கங்களோ இந்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்குகின்றன. ஊதி பெரிதாக்குவது இல்ல, தேரோட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கூடிய பகுதியிலே தேர் எரிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்களை எரிச்சமா? அது எங்களை எரிச்சது யார்? முஸ்லீமா எரிச்சது? அவங்க தான். அவங்களுக்குள்ள யாரு முடிவாக முஸ்லீம் எரிச்சா நான் சொல்லலையே. இதுல நான் முஸ்லீம், இதுல நான் கிறிஸ்தவ படிப்பேன். திட்டமிட்டு ஜாதி சங்கங்களுக்குள்ளே ஊடுருவி சில தொண்டு நிறுவனங்கள் திட்டமிட்டு கிறிஸ்தவர்கள். ஆமா, அப்படி வாங்க, அப்படி அதான உண்மை. யார் சார் பைனான்ஸ் பண்றா இந்த ஜாதி இயக்கங்களுக்கு? ஆதித்தமிழர் பேரவைக்கு தலைவர் அதியமான் கிறிஸ்தவர். அவர் எப்படி எங்க ஆதித்தமிழர் பேரவைக்கு தலைவராக முடியும்? அருந்ததி மக்களுக்கு எப்படி தலைவராக? அவர் அங்க போனாலும் ஆதித்தமிழர் தான் இருக்கிறார். அங்க போராடுங்க, இங்க வந்து பேசுறீங்க. இங்க ஏன் வந்து கவுண்டர் அருந்ததி மோதல்? எங்க போனாலும் சிறுத்தைகள் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாங்கல்ல, அவங்களுடைய அதுக்கு பைனான்ஸ் பண்றாங்கல்ல சிறுத்தைகள். நான் 3000 பேரோட மதம் மாறேன்னு திருமாவளவன் சொல்றாருல, நாமக்கல்ல போய் என்ன பேச்சு பேசுறாரு? எவ்வளவு பெரிய வன்முறை பேச்சு! அங்க ரெண்டு சமூகங்களை மோத விட்டு அந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உள்நோக்கத்தில் பேசுறார். எனக்கு திருமாவளவன் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அந்த பேச்சை கேட்ட பிறகு நான் உண்மையிலேயே அதிர்ந்து போய்விட்டேன். இப்படி எல்லாம் பேசலாமா? அவங்க பாதிக்கப்படுறவங்க, கொல்லப்படுறவங்க, படுகொலை ஆறவங்க, அவங்க வேதனையில சத்தம் போட்டு அழுதா கூட உங்களுக்கு வந்து பேச பண்ணி சொல்லுங்க. சத்தம் போட்டு நாங்களும் சேர்ந்து அழுகிறோம். அவங்க எங்க சொல்றீங்க? எந்த காலத்துல திருமாவளவன் வந்து அருந்ததிய மக்களுக்கு சமாந்தஸ்து கொடுத்திருக்காரு? எந்த காலத்துல கொடுத்திருக்காரு? எங்கள் அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது அவர்கள் எதிர்த்தார்கள் உள்ஒதுக்கீட்டை. எங்கள் அருந்ததிய மக்கள் பல நேரத்தில் சிறுத்தைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து எங்க மக்களுக்கு சரியான தலைவர் இல்லை. எங்க அருந்ததிய மக்களுக்கு அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க. அருந்ததி மக்களுக்கு இது தனி தலைவர் தான். இந்து மக்கள் கட்சி இருக்கு. அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான இயக்கம் நீங்க அந்த வேலையை தான் சார் நாங்க செய்யறோம். சார் நீங்க தான் சொல்றீங்க தலைவர் இல்லன்னு, நீங்க தான் சொல்றீங்க நாங்க பாத்துக்கிறோம்னு, நீங்க தான் சொல்றீங்க ரெண்டு பிளவு சக்தி, இவ்வளவு விஷயங்கள் எதிர்த்து வேலை செய்ய. ஒரு நிமிஷம் ராமகோபாலனும் அர்ஜுன் சம்பத்தோ மற்றவர்களுடைய இந்து இயக்கங்களோ இத்தனை பேரையும் மீறித்தான் தமிழகத்தில் இவ்வளவு பெரிய ஜாதி மோதல்கள் இந்து மதத்துக்கு உள்ளாக நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த இயக்கங்கள் இந்து மதத்தை காப்பாற்ற சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த இயக்கங்கள்லாம் தன்னுடைய மதத்துக்குள் சுயபரிசோதனை செய்து கொள்ளாமல் மற்ற மதத்தின் மீது எட்டி பார்ப்பது என்ன நியாயம்? சுயபரிசோதனை செய்வதோடு மட்டுமல்ல, அதை சுமூகமாக தீர்த்து இந்து ஒற்றுமையை வலிமைப்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் ஆர்ப்பாட்டமின்றி அரசியலின்றி செய்து வருகிறோம். அந்த உண்மையை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 நாட்களுக்கு முன்னாடி உத்தரப்புறத்திலே நடந்திருக்கிறது. அதை மீண்டும் கம்யூனிஸ்டுகள் ஊதி பெரிதுபடுத்த பார்த்தார்கள். அவருடைய முயற்சியை நாங்கள் முறியடித்திருக்கிறோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கொடுமை வந்து இந்து இயக்கங்கள்ல இந்து மதத்துல வந்து எவ்வளவு ஆழமா வேறுண்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதை வந்து எப்படி என்னைக்கு சரி பண்ண போறேன்னு சொல்றீங்க? எவ்வளவு நாளுக்கு சரி பண்ண போறீங்க? இதை நீங்க சரிமுறையிலேயே சென்று நாங்கள் அதை சரி செய்வோம். புத்த மதத்துக்கு மாறி எதுக்காக புத்த மதத்துக்கு மாறி? அம்பேத்கர் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாருங்க. நீங்கள் ரிசர்வேஷன் அந்த சலுகைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களாக இருந்தால் மட்டும்தான் ரிசர்வேஷனை நீங்க அனுபவிக்க முடியும். எனவே இந்துக்களுடைய எண்ணிக்கையை காப்பாற்றிக் கொண்டிருப்பது இடஒதுக்கீடு தான். ஒரு வகையில் அதுவும் தான். இடஒதுக்கீடு இல்லைன்னா இந்துக்களுடைய எண்ணிக்கை இன்னும் மோசமா. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இந்து சமயத்திலே அவர்கள் நீடித்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மைதான். அப்படின்னா இந்து மதத்துக்குள்ள எவ்வளவு கோளாறு இருக்கு, எவ்வளவு பாகுபாடு இருக்குங்கிறது உணரலையா? அந்த கோளாறு இருக்கு, அதை சரி பண்ணணும்னு உணர்ந்துதானே நாங்க இயக்கம் நடத்திட்டு இருக்கோம். ஜாதி கேட்காது. இது போன்ற இயக்கங்கள் பார்க்கும்போது 2014 பொதுத் தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சி பாதையை முன்னிட்டு இந்த ஓட்டு வாங்கினாரா, அல்லாட்டி இந்து தேசமாக்க சொல்லி ஓட்டு வாங்கினாரா? இந்து தேசம் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக முதலாக தன்னை ஒரு இந்து தேசியவாதி என்று முன்னிறுத்திக் கொண்டு வந்த காரணத்தினால் தான் அவருக்கு பெருவாரியான இடங்களிலே வெற்றி கிடைத்தது. நரேந்திர மோடி
வளர்ச்சியை பற்றி பேசல, இந்துத்துவா பற்றி பேசினாலும் அவர் மேல மிகப்பெரிய ஒரு அவதூறு அவதூறு கிடையாதுங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஆமா யாரும் மறுக்கல. அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு, நான் வந்தால் ராமர் கோயில் கட்டுவதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வருவேன், நான் வந்தால் ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணுவேன், நான் வந்தா பொது சிவில் சட்டம் கொண்டு வருவேன். உங்களுக்கு தெரியும் பொது சிவில் சட்டம் பற்றி இன்னைக்கு அவங்க வாய் திறக்கிறதே கிடையாது. ஆர்டிகல் 370 ஒரு நிமிஷம் கேளுங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்க சார். ஆர்டிகல் 370 பத்தி காஷ்மீர் எலெக்ஷன் போது வாயே திறக்கல சார். நீங்க 98 இருந்து தேர்தல் அறிக்கை பாஜக தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா இதே ராமர் கோயிலும் பொது சிவில் சட்டமும் 370 எங்கே இருந்தது, இப்போது அவையெல்லாம் எங்கே போனங்கிற பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி மாற்றி வந்திருக்காங்க. வளர்ச்சியை மக்கள் அதில் நரேந்திர மோடியிடம் எதிர்பார்ப்பது இந்து தேசம் அல்ல, இந்திய தேசம் கௌரவத்தோடு. நரேந்திர மோடியிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்து தேசம் தான். இந்து தேசம் என்பது உலக வல்லரசு, உலக நல்லரசு, உலகின் குரு. அதனாலதான் நீங்க உங்களுடைய கட்சியை பாஜகவை சேர்ந்த ஒருவருக்கு மேல மையடிக்கிறீங்க. குல்கர்னி மேல பாகிஸ்தான் கூட பேசிட்டாரு, பாகிஸ்தான்கார முன்னாள் மந்திரி கூட்டு வந்தாரு சொல்லிட்டு அவர் மேல மையடிக்கிறீங்க. சர்வதேச சமுதாயத்தின் ஒட்டுமொத்த இந்தியா பற்றியும் ஒட்டுமொத்த இந்து சமூகம் பற்றியும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சி. சர்வதேச சமூகத்து மத்தியிலே இன்றைக்கு மோடி இந்தியாவிற்கு மிகப்பெரிய நற்பெயரை அவருடைய சுற்றுப்பயணங்கள் மூலமாக உருவாக்கி இந்தியாவோட இமேஜை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்திய தேசம் இந்து தேசம் ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற இல்ல. அதை இந்த இடதுசாரிகள்னால வைத்தறிச்சலும் பொறுத்துக்க முடியல. அதை இவங்க களங்கப்படுத்துறதுக்காக இந்த அவங்க என்ன பேசுறாங்க. சுதீந்திர குல்கர்னி பாஜகவுடைய முன்னாள், அவர் மேல மையடிக்கிறது சிவசேனா. பாஜகவும் சிவசேனாவுக்கும் சகோதர கட்சி ஆட்சியில் உட்கார்ந்து அமைச்சர் உட்கார்ந்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் மையடிக்கிறாங்க என்கிற காரணத்திற்காக நாங்கள் பாகிஸ்தானிலே இருந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளருக்கு நாங்கள் எங்களுடைய தார்மீகமான எதிர்ப்பை தெரிவிக்க கூடாதுன்னு கட்டாயம் தான் இருக்கா? இதே அதே அதே கசூருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தில்லியில் அத்வானி கலந்து கொண்டார். அவர் மூஞ்சில் அடிக்கிறதானே மைய. அத்வானியும் கண்டிக்கிறோம், ஒரு வார்த்தை பேசல. அதெல்லாம் ஒரு வார்த்தை. அத்வானி போய் பாகிஸ்தான் அங்கே இன்னைக்கும் எதிர்ப்பு தெரிவிப்போம். ஒரு புத்தகத்தை வெளியிட சபையில தீர்மானம் போட்டுங்க சார், இலங்கையோட பொருளாதார தடை விதிக்கணும், இலங்கை மேல போர் தொடுக்கணும், தமிழ் இடத்தை உருவாக்கணும். எதுக்காக கூட்டிருக்கோம்? ராஜபக்சே திருப்பதிக்கு வந்தபோது கருப்பொடி காட்டணும், காட்டணும். நிச்சயமா அதுக்கெல்லாம் எந்த நடிகர் போனாலும் எதிர்ப்பு தெரிவிக்கும், அதுக்கு விளையாட வந்தா எதிர்ப்பு தெரிவிப்பாருங்க. இது எங்களுடைய போராட்ட வழிமுறை. இதே மாதிரிதான் பாகிஸ்தான். போராடுவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. நான் கேட்கறது மூஞ்சில மையடிக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. ஏன் சார், நெய்வேலியில நிலக்கரி, அங்க மின்சார உற்பத்தி, இங்க இருந்து கர்நாடகத்துக்கு மின்சாரம் கொடுத்தா நாங்க எல்லாம் போய் தடுப்போம்னு சொல்லி போனாங்களே, இப்ப மின்சாரத்தை புடிச்சு தடுத்து நிறுத்த முடியுமா? இது போராட்டத்தினுடைய ஒரு அடையாளம், ஒரு வடிவம். போராட்டம் மை வீசுறது அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. அது உங்களுடைய பெருந்தன்மை. நீங்க அப்படி எங்களை ஒரு வெறியர்களாக எங்களுடைய போராட்டம் எல்லாத்துக்குமே ஒரு வன்முறை சாயம் பூச முயற்சிக்கிறீங்க. இதே சிவசேனா சசாங் மனோவருடைய ஆபீஸுக்கு போய் அவரை போய் மிரட்டி அவர் டேபிள் முன்னாடி பாஞ்சு கத்திட்டு இருக்காங்க, பாகிஸ்தான்காரரோட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுதான் உங்க போராட்ட வழிமுறை. எங்களுடைய போராட்ட வழிமுறை தான் சார். இப்ப இதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல ஈவேரா சிலை வைக்க கூடாதுன்னு சொன்னோம், மனு கொடுத்தோம், கோர்ட்டுக்கு போனோம், எல்லா இடங்களையும் அவங்க ஊடுருவி இருக்காங்க. மீறி ஈவேரா சிலை வைப்போம் என்று சொன்னார்கள். அது சட்டவிரோதமானது, அவர்கள் செய்தது. ஆகவே நாங்கள் அதை அகற்றினோம். அகற்றிட்டு எங்கேயும் ஓடலையே, நேரடியா போய் காவல் நிலையத்தில் சரண்டர். எதுங்க சட்டவிரோதமானது? எது சட்டவிரோதம் சார்? 100 அடிக்கு உள்ள இந்து சமய உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? நான் இல்ல, அவங்க எங்க பிரச்சாரம் பண்றாங்க? ராஜகோபுரத்துக்கு 100 அடிக்கு முன்னாடி எங்களுடைய இந்த நம்முடைய சாமிகளுடைய திருவடிக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க இந்து சாமி தப்பு, அரங்கனார் தப்புன்னு சொல்ல, அவங்க கடவுள் பற்றி அவங்களுடைய ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கில வச்சு குழப்பம்னு சொல்றது வன்முறை இல்லையா? இந்து சாமி மட்டுமே இல்லன்னு சொல்லி நாடும் போராட்டம் நடத்தி கொண்டு கோயில் முன்னாடி கடவுள் இல்லை என்கிற கல்வெட்டு வைத்து அவர்கள் செய்வாங்க. அவங்க அதே போல நீங்கள் செய்வீங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுவீங்க. என்ன செய்யும்? இதை ஜனநாயக ரீதியாக அகற்றணும் சார். அது சட்டப்பூர்வமா அது மேல எங்க பேர்ல வழக்கு போட்டாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க, சட்டப்படிதான் சந்திச்சு வெளியே வந்தோம். இந்த சிவசேனா மகாராஷ்டிரால மிகப்பெரிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு இயக்கமா இருந்தது. இன்னைக்கு அந்த சிவசேனா தேஞ்சுக்கிட்டே போகுது. அங்க சிவசேனாவோட பாஜக ஒரு வல்லமை சக்தியாக இருக்கு. அது காரணம் இவர்கள் இந்துத்துவாவை கைவிட்டு வளர்ச்சி பேசுகிறார்கள். கொஞ்ச நாள்ல பாருங்க, சிவசேனா தான் அங்க வல்லமை பொருந்திய இயக்கமாக வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியா முழுக்க இந்து தேசியம் பேசுகிறவர்கள் தான் வர முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்தியாவிலே நாங்கள் இந்துக்கள் மண்ணின் மைந்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு நாடு இல்லை. பாஜக அழியும். பாஜக அழியும் இல்ல, பாஜகவை இந்து தேசிய பாதையில இன்னும் வலுப்படுத்துவோம். பாஜக இனிமேதான் நீங்க வழிபடுத்தணும். பாஜக ஆமா, பாஜக இந்து தேசியம் பேசிதான் சார் வாங்க. நீங்க தான் சொன்னீங்க நரேந்திர மோடி இந்துத்துவா பேசி தான் சர்வதேசத்துல பேர் வச்சிருக்காரு. நீங்க அப்புறம் இந்து நீங்க வழிமுறைப்படுத்தும் சொல்றீங்க. ரெண்டுல எது உண்மை? ஒன்று தேசியத்தை வலிமைப்படுத்துவோம் என்பதுதான் உண்மை.
அப்ப மாற்றி சொல்லல. இதுல நீங்க இப்ப சொன்னீங்க நரேந்திர மோடி வந்து சர்வதேச சமுதாயத்தின் இந்தியாவோட பெருமையை இப்ப பறைசாற்றிக் கொண்டிருக்காரு. எப்படின்னா இந்து மதத்தை பற்றிய புகழை சொல்லி. இந்து மதத்தை பற்றிய புகழை மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய இந்தியா வந்து எவ்வளவு வல்லமை பொருந்திய நாடு, இந்தியாவில எவ்வளவு சோர்சஸ் இருக்கு, இதையெல்லாம் சொல்லி இன்றைக்கு மேலை நாடுகள் எல்லாம் இந்தியாவை ஒரு கௌரவமா பாக்குறாங்க சார். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கிடையாது. அது வந்து இந்துக்கள் இருக்கிறனால, இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால, இந்த இந்துக்களுடைய பிரதிநிதியா அவர் ஆட்சிக்கு வந்ததுனாலதான் இன்றைக்கு இன்னைக்கு உலகரங்கள மரியாதை வந்திருக்கு. இதுக்கு அவர் போய் எங்கேயுமே இந்துக்கள் பத்தி பேசுற மாதிரி ஞாபகம். இந்தியா பத்தி பேசிட்டு இருக்காரு, பொட்டன்சியல் பத்தி பேசிட்டு இருக்காரு, டெவலப்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காரு, குரோத் பத்தி பேசிட்டு இருக்காரு. இது பூரா இவ்வளவு பேசிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்துக்கள் பத்தி எங்கேயும் போய் பேசுற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. நரேந்திர மோடிக்கு டெவலப்மெண்ட் பத்தி காங்கிரஸ் 50 வருஷமா பேசிட்டு இருந்தாங்க. டெவலப்மெண்ட் பத்தி பலரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் நரேந்திர மோடிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? வெறும் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் ஓட்டு போடல, அவருடைய இந்து தேசிய உணர்வுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க அந்த தேர்தல் வாக்குறுதியில் இவங்க வந்தா இவர்களாவது பாதுகாப்பு கொடுப்பார்கள், இனியும் இங்கே பாகிஸ்தான்கள் உருவாகாமல் இவர் தடுப்பார் என்பதற்காக தான் ஓட்டு போட்டாங்க. தமிழகத்திலும் அதுக்குதான் பிஜேபிக்கு ஓட்டு போட போறாங்க. இந்துக்கள் அரசியல் அனாதைகள் போடுவோம். எதுக்கு பிஜேபி போட்டு எங்களுக்கு போடட்டும். இந்து மக்கள் கட்சி நீங்க தேர்தலில் போட்டியிட போறீங்க. தேர்தலிலே போட்டியிடுவது போட்டியிடாதது பிஜேபி வலுப்படுத்துவது என்பதெல்லாம் இரண்டாவது. முதல்ல நாங்க இந்து வாக்கு வங்கி வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வருகின்ற 1ஆம் தேதி பழனியிலே இருந்து இந்துத்துவ அரசியல் புரட்சி பயணத்தை துவக்கவிருக்கிறோம். சோ தமிழ்நாட்டில் இந்து இயக்கங்களுக்கான வாக்கு வங்கியவே இனிமே தான் உருவாக்கணுங்கிற நீங்க ஏற்கனவே கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதை வலிமைப்படுத்தணும். கொஞ்சம் ஒரு கவுன்சிலர் சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு இருக்காங்க, அங்கங்க இருக்காங்களே. முதலாக இந்தியாவிலேயே இந்து முன்னணி நேரடியாக தேர்தல் களத்துல பிஜேபி சிம்பல்ல நிக்கல. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வைபாலச்சந்தர் பத்மநாபபுரம் தொகுதியில நின்று ஜெயிச்சார். நான் இந்துக்களின் வேட்பாளர். ஓகே, நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இந்து கருத்துக்களுக்கு ஆதரவு இருக்கு. ஏன் அந்த இந்து முன்னணியால வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கவுன்சிலர் ஜெயிக்க முடிஞ்சவங்க ஏன் 234 சட்டப்பேரவை நிக்க முடியல? போட்டியிடுறது ஜெயிக்கிறது, அப்புறம் ஏன் போட்டியிடவே முடியல? போட்டியிடுவாங்க, ஏன் போட்டியிடாம என்ன? ஏங்க இந்து முன்னணி என்பது ஒரு அரசியல் இயக்கம் இல்ல. அன்றைக்கு தேவை இருந்தது, அன்றைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல பத்மநாபபுரத்துல நான் ஜெயிச்சேங்கிற பெருமை பேசுறீங்க. 234 சட்டமன்ற தொகுதி வச்சிருக்கோமே, 40 பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்து தேசியவாதிகள் ஜெயிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும். அர்ஜுன் சம்பத் நாட்டுடைய முதலமைச்சர் ஆகட்டுமே, வரட்டும் சார். யார் ஓட்டு பலிக்கிட்டு சார்? யார் ஓட்டு போடுவா? ஓட்டு போடுவாங்க, தமிழ் மக்கள் ஓட்டு போடுவாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க சார். மக்கள் வந்து வளர்ச்சியும் அமைதியும் விரும்புறாங்க. நீங்க எழுச்சிதான் சார் தமிழகத்தின் வளர்ச்சி. என்ன வளர்ச்சிங்கிறீங்க தமிழ்நாட்டுல? தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் வரைக்கும் போங்க, தமிழ் அடையாளம் எங்க இருக்கு? நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்கள் குறைஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்களும் இலங்கை மாதிரி எங்க மக்களும் எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. எங்க தாக்குதல் நடக்கல? காவல்துறையை தாக்குறீங்க, பாதுகாப்பு கேட்டு போனா. நீதித்துறையை தாக்குறீங்க, ஜெயிலுக்குள்ளேயே தாக்குறீங்க. எங்க சார் நாங்க பாதுகாப்பா இருக்கிறது? நீங்க சொல்றீங்களா? யார சொல்றீங்க? ஒரு சில பயங்கரவாதிகள் ஒரு சில சமூகங்கள் செஞ்சாங்கன்னு ஒட்டுமொத்தமா நீங்க சொல்றீங்களா? அப்ப இந்த வீரப்பன்கிறவர் இந்துக்கள் அடையாளமா? ஆட்டோ சங்கர் இந்துக்கள் அடையாளமா? அப்ப வந்து போலீஸ் முஸ்லீம்கள் அடையாளமா? கிரிமினல் லிஸ்ட்ல கேளுங்க. ஆட்டோ சங்கரும் வீரப்பன் வந்து கிரிமினல் லிஸ்ட்ல வருவாங்க. யாகு மேமன் மட்டும் முஸ்லீம் லிஸ்ட்ல வருவாரா? அவரும் கிரிமினல் லிஸ்ட்ல வர்றாரு. நான் முஸ்லீம். ஓகே, ஆனா நீங்க சொல்றீங்க நீங்க அங்க தாக்குறீங்க. நீங்க எப்படி ஒப்பிட்டு சொல்றீங்க? தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போங்க, அங்க தமிழே இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க பிளீஸ். தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போங்க, எங்கேயும் தமிழே இல்ல. எங்களை எங்க போனாலும் தாக்குறீங்க. நாங்க மைனாரிட்டி ஆயிட்டோம். ஜெயில போறீங்க, ஜெயில தாக்குறீங்க. ஜெயில தாக்குறது 2 குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய போலீஸ் பக்கத்தில் மற்றவர்கள் அவருடைய கூட்டாளிகள் வந்து தாக்குறாங்க. நீங்க போலீஸ் பக்கத்தில் கூட்டாளிகளையும் தஞ்சாவூர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம்களும் ஒன்றிணைக்கிறீங்க. அப்துல் கலாமை பின்பற்றுகின்ற முஸ்லீம்களையும் இவர்களையும் நான் ஒரே தராசு தட்டில் வைக்கவில்லை. அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு இஸ்லாமிய தலைவருக்கும் கிடைக்காத மரியாதை. 3 இடத்துல இந்திய ராணுவம், 3 இடத்துல எங்க நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பாடி ரிசீவ் பண்ணார், ஆனர் பண்ணார். 10 இடத்துல எங்க நாட்டு ராணுவம் அவருக்கு சல்யூட் பண்ணுச்சு. சார் பண்ணுவார் சார். நீங்க என்ன முஸ்லீமா பாத்துட்டு இருக்கீங்க? அவரை நான் இந்த நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி பாக்குறேன். ஏத்துக்க சொல்லுங்க சார், அவருக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்க சார், அவர் பின்னாடி போக சொல்லுங்க சார். திரு சம்பத், இஸ்லாமிய சமூகம் பற்றிய ஒரு தவறான பார்வையை நீங்க சித்தரிக்காதீங்க. இது நீங்கள் சமூகத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்க இல்ல. நான் என்னுடைய சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேலை செய்கிறேனே ஒழிய அப்படியான இஸ்லாமியர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அப்படியா என்னுடைய நாடு? அப்படியானால் அவர்களை பற்றி பேசுவதை குறைத்து விட்டு நம்மை பற்றி பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நீங்க மக்களுக்கு நேரிட்டு இருக்கிற பாதிப்பை பற்றி 1 மணி நேரம் பேட்டியில 3/4 மணி நேரம் நீங்க அவளை பத்தி தான் பேச. எங்களுக்கு நேரிட்ட பாதிப்பை தான் நான் உங்களிடத்துல பட்டியலிட்டு இருக்கேன். அதாவது நீங்க பாதிப்பை சில இவர ஆடிட்டர் ரமேஷையோ திருவள்ளூர் சுரேஷையோ வேலூர் வெள்ளையப்பனையோ கொன்றது வந்து பயங்கரவாதிகள், கொலைகாரர்கள், சமூக விரோதிகள். அவர்கள் அப்படி மட்டும் பாருங்க. உடனே முஸ்லீம்கள் போகாதீங்கன்னு சொல்றேன். நான் போக வேண்டாம் தான் சொல்றேன் சார். உங்ககிட்டயும் நீங்க ஏன் உடனே நாங்க அவங்களை திட்டினா ஒட்டுமொத்த முஸ்லாமிய சமுதாயத்தை திட்டினா நினைக்கிறீங்க? இப்பதானங்க சொன்னீங்க மதானி திரும்ப திரும்ப பாஷா பின்னாடி போறாங்க, மதானி பின்னாடி போறாங்க. யார் சார் போறா? அன்னைக்கு சென்னை மவுண்ட் ரோட்ல
எங்கேயோ எவனோ ஒரு படம் எடுத்ததுக்கு சென்னை மவுண்ட் பாஷா வந்திருந்தாரா, மதானி வந்திருந்தாரா? இல்ல சார், அந்த பாட்ஷா மதானியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எங்கேயோ யாரோ ஒரு படத்தை எடுத்ததுக்காக போட்டி போட்டுக்கொண்டு முஸ்லீம் இயக்கங்கள் சென்னை மவுண்ட் ரோட்டை முடக்கலையா? அமெரிக்க தூதரத்தை தாக்கலையா? நீங்க இங்க இருக்கிறவங்க சூப்பர் முஸ்லீமா? கேரளால விஸ்வரூபம் ஓடும், கேரளால டிசம்பர் 6 கிடையாது, அயோத்தியில டிசம்பர் 6 கிடையாது. என்ன சார் தமிழ்நாட்டுல மட்டும் டிசம்பர் 6? இங்க இருக்கிறவங்க மட்டும் சூப்பர் முஸ்லீமா? ஏன் இங்க மட்டும் சூப்பர் ஓடக்கூடாதா? துப்பாக்கி ஓடக்கூடாதா? நீங்க சூப்பர் இந்துவா இருக்கும்போது மத்தவங்க இருக்க கூடாது இல்லையா? என்ன சார் கேரளால எப்படி சார் விஸ்வரூபம் ஓடும்? அங்க எங்க சார் டிசம்பர் 6 கலவரம் பண்றாங்க? ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் 6 ஒரு கலவரம் நடக்குது. இங்க ஒரு கலவரம் நடக்கிறது இல்ல, ஒரு கலவரம் நடக்குது. தமிழ்நாடு டிசம்பர் 6 நீங்க பாருங்க. எஸ், டிசம்பர் 6 என்ன நடக்குது? அவங்க ஊர்வலம் போறாங்க. கட்சிக்கு என்ன சார் அவசியம்? டிசம்பர் 6 அன்னைக்கு போய் பிறை கொடி தூக்கிட்டு அவங்க நிக்கிறாங்க, இவங்க அவங்களோட போய் கம்யூனிஸ்ட் கொடி தூக்கிட்டு. சார் இஸ்லாமிய இயக்கங்களும் நடத்தணும் சார், அது அவங்களோட உரிமை சார். நாங்க இதே மவுண்ட் ரோட்ல இதே உரிமையா டெல்லியில் இல்ல? டெல்லியில் இருக்கிற முஸ்லீம் ஏன் அயோத்திக்காக டிசம்பர் 6 பண்ணல? பம்பாயில் இருக்கிற முஸ்லீம் ஏன் பண்ணல? இங்க மட்டும் ஏன் பண்ற? தமிழ்நாட்டிலே திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்குகிறார்கள். இதை ஏன் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல? அர்ஜுன் சம்பத் இவ்வளவு கோஷம் போறாரு, அவர் ஒருத்தர் தான் இந்துவா, மத்தவங்க இந்து? எல்லாரும் இந்துக்கள். அப்ப அவங்க எல்லாம் ஏன் கோஷம் பண்ணல? அவங்க எல்லாம் கோஷப்பட்ட அவர்களை எல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டிய வேலை தான் எங்க வேலை. அதான் அவங்களும் பண்றாங்க. அவங்களுடைய இயக்கத்தை அவங்களுடைய சமூகத்தை அரவணைச்சு சொல்றாங்க சார். அவங்க நாங்க வேலை செஞ்சா திரு சம்பத், என்னுடைய கேள்வி, நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டா அவங்க என்ன செய்றாங்க, அவங்க என்ன செய்றாங்க, அவங்க என்ன செய்றாங்க? இது எங்க இருக்கு உங்களுடைய பார்வை? எங்களுக்கு என்ன அழுகிற கூட உரிமை இல்லையா? நாங்க பாதிச்சிருக்கிறோம், எங்களுடைய பாதிப்புகளை வெளியே சொல்றோம். எங்களுக்குன்னு ஒரு நாடு இல்ல, எங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த பாரத நாடு தான். இந்த பாரத நாட்டிலேயே நாங்க மைனாரிட்டி ஆயிட்டே இருக்கோம் சார். கொஞ்சம் கொஞ்சமா மைனாரிட்டிங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? அவங்க 6% இருந்த போதும் மைனாரிட்டி, நீங்க 12% ஆயிட்டாங்க மைனாரிட்டிங்கிறீங்க. 48% ஆனாலும் மைனாரிட்டி தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? நீங்க பொருளாதாரத்தை எடுத்துக்கீங்க சார். பேங்க்ல கடன் கேட்டா மைனாரிட்டிக்கு முன்னுரிமைங்க. காங்கிரசுக்கு எதிராக இருந்த அரசாங்கங்கள், ஜனதா கட்சி அரசாங்கமோ பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமோ இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கமோ, இந்த அரசுகள்ட்ட எல்லாம் பேசுங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவா தானே. உங்களுக்கு நரேந்திர மோடி இந்துத்துவா வளர்க்கறதுக்காக தானே வந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்லுங்களேன். அவர்கிட்ட சொன்னா நாளைக்காக சாத்தியமாகுமே. இன்னைய வரைக்கும் இங்கே தமிழகத்தில் 130 தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு முறை கூட ராஜ்நாத் சிங் ஜெயலலிதா அம்மாக்கு ஒரு போன் பண்ணி கேட்கல. என் வீட்டு மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, ராஜா வீட்டு மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? இத்தனை போலீஸ் அடிபட்டு இருக்காங்க. இது ஒரு குழு வரல சார். எங்களுக்கு வேதனையா இருக்கு. தமிழர் ஒண்ணு இல்ல, காலையில ஒரு பட்டாசு கொண்டு போய் ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல வீசிடுறாங்க, கனிமொழியமா உடனே பேசுறாங்க. ஆனால் கொல்லப்பட்டிருக்காங்க. பட்டாசு தீபாவளிக்கு முன்னாடி ட்ரெயினிங் பார்த்து போட்டாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் தாலி, அது சம்பந்தமான ஒரு விவாதம். நீங்க வார்த்தையில நீங்க எவ்வளவு கவனமா போட்டு திசை பாக்குறீங்க. ஒரு நிறுவனத்தை ஒரு நிறுவனத்தை பட்டாசு போடுற பகல வந்து வீட்டு வாசல் போட்டு அது ராஜ்யசபையில பட்டாசு எதிர்த்துதா இல்லையா? போற போக்குல உடனடியா அது எதிர்த்துதா இல்லையா? பேர்த்த கொண்டிருக்காங்களே ஊடகத்தில் ஒருத்தர் கூட பேசுறாரு. ஊடகத்துக்கு தாக்கிரியில ஒரு சம்பவத்துக்காக பேசுறீங்களே சார். 138 பேர் இன்னைக்கு தாலி எடுத்து நிக்கிறாங்க சார். தென்காசியில் 5 பேர் ஒரே குடும்பத்தில் தாலி எடுத்து நிக்கிறாங்க சார். ஒரு முறையாவது பாஜக அல்லது வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? நீங்க வந்து ஒரு சின்ன சின்னதா ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகலக்கூடிய கொலை சொல்றீங்க. அங்க ஒன்று இங்க ஒன்றுமா ஒவ்வொரு சம்பவம் நடக்குது, அதுக்கெல்லாம் மனசு பராஞ்சு சொல்றீங்க. அதே மாதிரி ஆடிட்டர் ரமேஷ் கொலையோ மற்றவங்களே அங்க ஒன்று இங்க நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அங்க ஒன்று இங்க ஒன்றுமா இல்ல சார். தொடர்ந்து தமிழகத்திலே இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளாக 136 பேர் குறிவைத்து பத்வா விதித்து கொல்லப்பட்டிருக்கிறார். காஷ்மீர்ல கூட RSS அலுவலகத்துக்கு குண்டு வைக்கலீங்க. இங்க தமிழ்நாட்டுடைய சூழலே வேறுங்க. இங்கே ஜிகாதிகளின் எழுச்சி, மோசடி, மதமாற்றம், மிகப்பெரிய அளவிலே நக்சல்கள், திராவிட இயக்கங்களுடைய தாக்கம், இதிலே இருந்து இந்த தமிழகத்தை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு இந்து இயக்கங்களாகிய எங்களுக்கு இருக்கிறது. இந்த வேலையை நாங்க செய்யறோம். இதுக்கு நீங்க மதச்சாயம் பூசுறீங்க, எங்களை மத வெறிங்கிறீங்க, எங்களை கலவரக்காரங்கிறீங்க. கிடையவே கிடையாது. இன்னொன்னு இதுக்கு கொஞ்சமாவது மக்களுடைய உங்களுடைய சிந்தனை போக்குக்கு கொஞ்சமாவது மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கிறது. தமிழகத்திலே இந்துத்துவ அரசியல் புரட்சி ஏற்படும். திராவிட இயக்கங்களுக்கு நேர் மாற்று அல்லது காங்கிரஸ் கலாச்சாரத்திற்கு நேர் மாற்று இந்துத்துவ அரசியல் தான். அந்த இந்துத்துவ அரசியல் நிச்சயமாக 2016 ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். இல்லை என்றால் இன்னொரு 6-7 வருடங்களுக்குள்ளாக நிச்சயமாக மாற்றம் வரும். நாங்க வரலனாலும் இந்த மாற்றத்தை அவங்க உருவாக்குவோம். இஸ்லாமிய எதிர்ப்பு தான் இந்துத்துவா என்ற மிக தவறு. இஸ்லாமிய எதிர்ப்பு அல்ல, சாதிய எதிர்ப்பு தான் இந்துத்துவா, சமத்துவம் தான் இந்துத்துவா, தீண்டாமை ஒழிப்பு தான் இந்துத்துவா, நாட்டினுடைய வளர்ச்சி தான் இந்துத்துவா. இஸ்லாமிய எதிர்ப்போ கிறிஸ்தவ எதிர்ப்போ இந்துத்துவா அல்ல. இந்த நாளுல இந்துத்துவாவும் இந்துத்துவ இயக்கங்களும் எதை சாதிச்சிருக்கு நீங்க சொல்லுங்க. நேத்து உத்தரப்புறத்துல சாதிச்சிருக்கோங்க. நீங்க எதை சாதிச்சிருக்குன்னு கேக்குறீங்க? இந்துக்கள் ஊர் ஊரா வரமாட்டேன், ஊருக்குள்ள வரமாட்டேன், மலைக்கு போறேன்னு ஒரு பக்கம் அலையறாங்க, ஒரு பக்கம் வந்து காவல்துறை இல்லையா?
இப்ப தமிழ்நாட்டுல தீண்டாமை பிரச்சனை இல்ல. மொத்தமா கேளுங்க திரு சம்பத், தமிழ்நாட்டுல தீண்டாமை பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டுல வந்து சாதி ஒழிப்பு வந்துருச்சு, தமிழ்நாட்டுல சமத்துவம் வந்துருச்சு இல்லையா? வந்துருச்சு, அந்த பாதையை நோக்கி பயணித்துக் சார். நாங்க இந்து இயக்கங்கள் தமிழ்நாட்டுல கோல வச்சு வேரூன்றி நாங்க வந்து ஆட்சியை பிடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணா அதுக்கு மக்கள் ஆதரவு இல்லன்னு மக்களுடைய சொல்றீங்க. நீங்க காட்டுங்க. மக்கள் ஆதரவு இருந்ததுனால சார் உத்தரபுரத்துல தீர்ந்திருக்கு. இதே மாதிரி மக்கள் ஆதரவை நோக்கி தான் நான் சேஷபுரத்துக்கு போறேங்க, தேர் செஞ்சு கொடுக்குறேங்க, இதே கண்டதேவியில தேர்தலுக்கு போறேங்க. நீங்க சொன்ன எங்க இரட்டை தமிழர் இருக்கிறதோ அதை நீக்க வேண்டும் என்று நாங்கள் போகிறோம். நீங்க சொன்ன இயக்கங்கள் எங்கள் துறவிகளோடு போகிறோம். நீங்க சொன்ன இயக்கங்கள் அமெரிக்காவில் ஒரு பிரச்சனைக்கு இங்க போராட்டம் நடத்திய போது லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் திரண்டார்கள். நான் கேட்கிறேன், அப்துல் சமத் ஒரு போராட்டம் நடத்தட்டும், லட்சக்கணக்கான இந்துக்கள் வருகிறார்களா? திரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்துத்துவ அரசியல் புரட்சி பயணத்தை நான் துவக்குகிறேன். நீங்கள் இங்க என்ன ஒரு சூழலை இங்க இருப்பவர்கள் உருவாக்கிறார்கள்? இந்து மதம் வேறு, தமிழ் வேறு, இந்து மதம் என்பது சமஸ்கிருதம், இந்து மதம் என்பது ஆரியம், இந்து மதம் என்பது பிராமணியம் என்கிற ரீதியிலே தனிமைப்படுத்தி பிரித்து வைத்து ஒரு மிகப்பெரிய சதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை முறியடிப்போம். அந்த சதியை முறியடித்து தமிழகத்திலே இந்துத்துவத்தை வேரூன்ற செய்வோம். இது அண்ணா பெரியார் பிறந்த மண் அல்ல, இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பிறந்த மண். இது வ.உ. சிதம்பரனார், முத்துராமலிங்க தேவர், வீரம் சுந்தரலிங்கம் ஆகியோருடைய மண். அவர்களுக்கு தான் 50 ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள் இதே தமிழக மக்கள், உங்களுக்கு இல்ல. அவர்களுக்கு 50 ஆண்டுகள் அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நாங்க இந்த அரசியல் களம் காணுகிறோம். நீங்க சொன்ன அந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாம பயணம் போகும்போது அவர்கள் வந்து பட்டாச்சாரோட கூட்டம் நடத்துறாரு, ஒரு கோயிலுக்கு. நான் வரவேற்கிறேன் சார். உண்மையிலேயே நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல அல்லது அதற்கு முன்பாக கூட இந்து தலைவர்களை அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திக்கவே மாட்டாங்க. அப்படிதான் சூழல் இருக்கு. அந்த சூழலை இப்ப ஸ்டாலின் வந்து மாத்திருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கிறோம். நன்றி. எங்களுடைய கிரீவன்ஸையும் கேட்கணும் எல்லா கட்சியும். நன்றி திரு அர்ஜுன் சம்பத். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Thank you.